இந்த அட்மிஷன் ப்ராசஸ் போது அவங்களுக்கு வந்து ஆன்டி கிரேவிங் மெடிகேஷன்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது ஆல்கஹால் குடிக்கணும் அப்படின்ற எண்ணம், அந்த ஆசை, அந்த இச்சையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்களை குறைக்கிறது தான் இந்த ஆன்டி கிரேவிங் மெடிகேஷன்ஸோட வேலை. யூஸ்வலாக இந்த மாதிரி ஆன்டி கிரேவிங் மெடிகேஷன்ஸ் வந்து வேலை செய்யறதுக்கே ஒரு 2 வாரம் 3 வாரம் எடுக்கும். அதை நாங்கள் அட்மிஷனில் இருக்கும்போதே ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அவங்க டிஸ்சார்ஜ் ஆன பிறகு ஒரு 2 மாதமோ 3 மாதங்களோ இந்த ஆன்டி கிரேவிங் மெடிசன்ஸை ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடிக்கணுன்ற எண்ணம் சுத்தமாக போயிடும். பக்கத்திலே ஒருத்தர் குடிச்சிட்டு இருந்தா கூட குடிக்கணுன்ற எண்ணம் வராது. அந்த அளவுக்கு மைண்டு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இதை நான் வந்து என்னோட அனுபவத்தில் கண்கூடா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துருக்கேன். பொதுவாக வந்து மக்கள்கிட்ட ஒரு தவறான கருத்து இருக்கு. அதாவது வீட்டுக்கு போய் மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னா ரத்த வாந்தி வந்துடும், அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்லாம் பயப்படுறாங்க. ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆன்டி கிரேவிங் மெடிசன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அகாம்ப்ரோசேட், நல்ட்ராக்சான், இந்த மாதிரி மாத்திரைகள் தான் அந்த மாதிரி ரத்த வாந்தியெல்லாம் ஏற்படுத்தாது. அதெல்லாம் புது மருந்துகள், ரொம்ப சேஃபான எஃபெக்டான மருந்துகள். அப்படியே அவங்க திருப்பி குடிச்சிட்டா கூட அவங்களுக்கு எந்த விதமான பெரிய பக்க விளைவுகளும் வராமல் சேஃபாக இருக்க முடியும்.